ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள். கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி தான் 12 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கவுன்சிலிங்கான ஷெடியூல், எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், ஸோ எந்த டேட்டில் அட்டன் பண்ணணும், எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே ஒரு டைம் டேப்பில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எத்தனை செல்ஃப் மேனேஜிங் காலேஜ் இருக்குது, அண்ட் எவ்வளோ வேக்கன்சி லிஸ்ட் இருக்குது, இது எல்லாமே ஸோ ஒரு பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் யாருமே காலேஜஸ் கோர்சஸ் பற்றி கவலைப்பட வேணாம். எல்லாமே லிஸ்ட்டாக வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஸோ அதிகமாக இருக்குது, பட் என்னை விட கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருமே கேட்க முடியாது. பிகாஸ் ஸோ கம்யூனிட்டி வைஸ் தான் ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் சீட் கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கணும், எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மார்க் தேவை, ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் செப்பரேட்டாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நடத்துகிறோம். ஸோ அந்த கவுன்சிலிங் அவங்க சீட்டெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அவங்களுடைய காலேஜை அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ரவுண்டில் தான் ஓப்பன் கேட்டகரியில் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கவுன்சிலிங் நடக்கும். இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் மறக்காமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஜஸ்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டேயில் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் கோர்சஸ் எத்தனை நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுக்கு அந்த நீங்கள் செலக்ட் பண்ணதில் சீட் வேகன்சி இருந்தால் சீட் வேகன்சி இருக்கும். ஸோ லைன் பை லைன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் ரேஞ்ச் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கேட்டகரியில் உங்கள் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கும். உங்கள் மார்க் ரொம்பவே கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன காலேஜஸ் கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வேறு எந்த காலேஜுமே வராது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் எல்லாமே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வரிசையாக செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணதும் வெப்சைட்டில் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் என்றைக்கு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும், எது வரைக்கும் லாஸ்ட் டேட்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்காது. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கவுன்சிலிங்கில் தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டு அட்டன் பண்ணி ஸோ அதில் சீட் கிடச்சிருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ் கோர்சஸ் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரீசேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ ரீஅலாட்மெண்ட் நடக்கும். அந்த டைமில் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அது கவுன்சிலிங்கோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த டேட்டில் அட்டன் பண்ணணும்னு சொல்லி. அந்த டேட்டில் எல்லாருமே அட்டன் பண்ணணும். ஸோ தனியாக செப்பரேட்டாக யாருக்குமே எந்த மெசேஜும் அனுப்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பொறுத்தளவு, ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடச்சி உங்களுக்கு பிடிக்காதனால தான் ரீஅலாட்மெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் ஸோ எய்தர் நீங்கள் ப்ரைவேட்டும் செலக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பிகாஸ் அது ரீஅலாட்மெண்ட். ஸோ உங்களுக்கான காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ அதனால தான் அந்த டைமில் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் கவர்மெண்ட் டு ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணலாம், ப்ரைவேட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கான மார்க்கை பொறுத்து இடஒதுக்கீடு படி தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபஸ்ட் ஒன் நடந்ததுக்கப்புறம் ஸோ வேகன்சி லிஸ்ட் அண்ட் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஸோ நியூ காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. இது எல்லாமே வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கவுன்சிலிங்கை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கவுன்சிலிங் எப்போ அட்டன் பண்ணணும், எந்த டேட்டில் ரீஅலாட்மெண்ட், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும், இது எல்லாமே கிளியராக வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வெப்சைட்டை டெய்லி ரீசெக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் டெய்லி கிடைக்கும்.
நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் காலேஜஸ் கோர்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எந்த ரிக்வெஸ்ட்டும் அனுப்ப முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு ஒருவருக்கொருவர் என்னுடைய காலேஜஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன், அவங்க காலேஜை நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் கவுன்சிலிங்கான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து சீட் கிடைக்கும். அதனால் இந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நீங்கள் பக்காவாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் கவுன்சிலிங்கை பற்றி உங்களுக்கு தெரியலைனாலும் இதை ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.